يذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط لمن حمده الله أكبر الله أكبر الله في جنة عالية لا فيها عين زارية فيها سرور مرفوعة وأكواب موضوعة إلا من تولاه وكفر. இதனுடைய பின்புலம் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு இருப்பதை போல் பூமியில் மற்ற மனிதர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் அவனுக்கு இருக்கின்றது. அந்த கடமைகளை மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள வெறுப்பு, பகை, குரோதம் இதற்கு மத்தியிலும் அவன் நிறைவேற்றினால்தான் அவன் இறைவனுக்கு பிரியமான இறை நம்பிக்கையாளராக இருப்பான். மனிதனுடைய இயற்கை குணம் பிற மனிதனுக்கு நன்மை செய்வது என்பதோடு நில்லாமல் பிற மனிதனுக்கு கேடு செய்வது, பொறாமை, குரோதம், கர்வம் போன்ற தீய குணங்களையும் கொண்டதாகத்தான் எல்லா மனிதரும் இருக்கின்றார்கள். அந்த மனிதர்கள் பிற மனிதர்களுக்கு கேடுகள் செய்யும் பொழுது இறைவன் நமக்கு நன்மையை கொடுப்பான் என்று யார் ஒருவர் பொறுமையோடு இருந்து கேடு செய்தவருக்கும் நன்மை செய்கின்றாரோ அவர்தான் இறைவனுக்கு பிரியமான ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. அதுபோல் இறைவனும் ஏராளமான விதத்தில் இது போன்ற சங்கடங்களை நமக்கு கொடுப்பான். அனைத்து சங்கடங்களும் துன்பங்களும் இறைவன் புறத்திலிருந்து தான் நமக்கு வருகின்றது. அனைத்தையும் விதியின் அடிப்படையில் அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்து இருக்கின்றான் என்று இஸ்லாமிய சமூகம் நம்புகின்றோம். அதன் அடிப்படையில் இது போன்ற சங்கடங்கள் பிற மனிதர்களுக்கு மத்தியிலே, பிற சமூகங்களுக்கு மத்தியிலே இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வரும் பொழுது நாம் பொறுத்து கொண்டால், பொறுமையோடு இருந்தால், இழப்புகளை தியாக மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்டால் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வில் நமக்கு சொர்க்கம் காத்திருக்கின்றது. இதுதான் இஸ்லாம் போதிக்கக்கூடிய அடிப்படை அறிவுரை. அதை நினைவுகூறும் விதமாகத்தான் இந்த ஹஜ் பெருநாள். அதை நினைவுகூறும் விதமாக இப்ராஹிம் நபி என்ற இறை தூதர் வாழ்ந்தார், செயல்படுத்தி காட்டினார். அதை வரலாற்றில் அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான். அவரை நினைவு கூர்ந்து ஒருவரை போல் தியாக மனப்பான்மையோடு பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹஜ் பெருநாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதன் பொருட்டாகத்தான் இங்கே நாம் பெருநாள் தொழுகையை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மஹூபாளையம் கிளை மதுரை மாவட்டம் சார்பாக நிறைவேற்றி இருக்கின்றோம். அனைத்து மக்களும் பொறுமை, தியாக மனப்பான்மையோடு தங்களுடைய வாழ்வை கடந்து அனைத்து மக்களுக்கு மத்தியிலும் மனிதநேயத்தோடு இரக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பண்டிகை நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதை கொண்டாடும் விதமாகத்தான் இந்த தொழுகையை நாம் நம்முடைய ஜமாத் சார்பாக நிறைவேற்றியிருக்கின்றோம். நான் கலீல் ரஹ்மான், மதுரை மாவட்ட பேச்சாளர், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.